வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். லாப்ஸ்டர் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். சிங்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்காராவுடைய ரத்தம் ப்ளூ கலர் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்னப்பா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எஸ், நிறைய லாப்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா லாப்ஸ்டர்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுலயும் அந்த ஸ்பீஷஸ் எல்லாத்துக்குமே ப்ளூ கலர் பிளட் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் வினோதமான ஒண்ணுதான். இப்ப எப்படி ஹியூமன்ஸ் எல்லாத்துக்கும் ரெட் கலர் பிளட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒருவேளை லாப்ஸ்டருக்கு ப்ளூ கலர் பிளட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நிறைய இப்போ ஹாலிவுட் படங்கள்ல நம்ம பார்க்கும்போது பிளட் எல்லாம் ஏலியனுக்கு இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம போயிருக்கும். ஏன்னா நம்ம உலகத்துல வாழக்கூடிய இந்த ஸ்பீஷஸ்க்கு கலர்ஸ் ஆஃப் பிளட் இருக்கு அப்படின்னும் போது அப்போ ஏன் வேற்று கிரகவாசிக்கு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற இமேஜினேஷன்ல தான் பண்ணாங்க. இன்னும் நம்மளுடைய உலகத்துல எக்ஸாமின் பண்ணாத பல ஸ்பீஷஸ் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்து என்ன சொன்னா என்ன ஆகும்? மண்ணுனா எப்படிப்பா என்றது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஒரு படி 2 படி அளவோ இல்ல வெயிட்டோ இதை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய மண் எவ்வளவு இருக்கும்னு என்னன்னா நம்மளால எண்ணவே முடியாதுல்ல. அதை விட அதிகமா நம்மளுடைய யூனிவர்ஸ்ல ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு யோசிங்க. நம்மளுடைய உலகமே ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம ரொம்ப சின்னதா இருப்போம், மண்ணு அதை விட சின்னதா இருக்கு. ஆனா அதை விட அதிகமா யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதிகமான ஸ்டார்ஸ் இருக்கும், இன்னும் நமக்கு தெரியாத எத்தனை பிளாக் ஹோல்ஸ் இருக்குமோ தெரியல. எலக்ட்ரிக் கார்லாம் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட பதிலே இருக்காதுல்ல. சரி, ஒரு சில பேர் சொல்லணும்னு நினைச்சாலும் என்னப்பா ஒரு 10-20 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்பதான் இந்த எலக்ட்ரிக் காருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. பெட்ரோல், இந்த டீசல், இந்த மாதிரி ஃபியூவல் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு பேசாம இப்படி சார்ஜ் போட்டு வண்டி ஓட்டலாமே, சேஃபும் கூட அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே வண்டி எப்போ வந்துச்சுன்னு கேட்டா அது என்னப்பா ரொம்ப வருஷம் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அப்போ என்ஜின் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதே மாதிரி தான் 1890ல அந்த காரை பேட்டரியால ஓட வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க வில்லியம் மோரிசன். ஆனா அதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான ட்ரையல் எரர் நடந்திருக்கு. யூஎஸ்ல வில்லியம் மோரிசன் தான் முதல் முறையா 1890ல பேட்டரியில ஒரு கார் ஓடும்பா நம்புங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ண ஒரு ஆள். ஸோ கணக்குப்படி பார்த்தா 1890ல வந்த அந்த டெக்னாலஜி அதுக்கப்புறமா பெருசா எக்ஸிஸ்ட் ஆகாமே இருந்துச்சு. இதை வச்சு நம்மளால பண்ண முடியுன்ற அத்தாரிட்டி மட்டும் தான் வச்சிருந்தாங்களே தவிர்த்து அதுக்கான மேனுஃபேக்சரிங்லாம் எதுவும் பெருசா பண்ணல. ஆனா எப்போ மனுஷங்க எல்லாரும் ரொம்ப காம்பேக்டா மாறணும் அண்ட் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலால கால் பதிச்சுட்டு வந்தாரு, அதை நம்ம ரொம்ப பெருசா பேசுவோம். ஆனா ஒருத்தர் நிலால போய் கால்ஃபே விளையாடி இருக்காருன்னு சொன்னா என்னப்பா சொல்றேன்னு யோசிக்கலாம். ஒவ்வொரு ஆஸ்ட்ரோனட்டுமே அங்க போகும்போது ஏதாவது தனக்கான யுனிக்கான விஷயத்த பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் ஒரு ஆஸ்ட்ரோனட் அங்க போய் கோல்ஃப் விளையாடி இருக்காரு. 1971ல ஆலன் ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரோனட் தான் முதல் முறையா மூன்ல கோல்ஃப் விளையாடி இருக்காரு. நிலால அவர் கோல்ஃப் விளையாடின போட்டோஸும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே பண்ணலப்பா. ஃபர்ஸ்ட் அவர் தான் கோல்ஃப் விளையாடி இருக்காரு. இப்போ வரைக்கும் நீங்க கூகுள் பண்ணா கூட அவருடைய நேம் தான் முதல்ல வரும். இந்த உலகத்துல ரெக்கார்ட் பண்ணபடி ரொம்ப வருஷம் வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னா அது ஆமைன்னு சொல்றாங்க. ஆமை ஏன் ரொம்ப நாள் வாழுது? ஏன்னா அது ரொம்ப பொறுமையா இருக்கும், பேஷன்ஸா இருக்கும், அதுக்கு ப்ரெஷர் இருக்காது, டென்ஷன் இருக்காது, வேட்டையாடணுன்ற எண்ணம் பெருசா இருக்காது, இதெல்லாம் சொல்லலாம். ஆனா 192 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்த ஒரே உயிரினம் அது ஆமை வகைகள்ல ஒரு ஆமைன்னு சொல்லலாம். அதுக்கு பேரு ஜானத்தன் அப்படின்னு வச்சாங்க. இதுக்கு வயசு 192. அது வரைக்கும் ரொம்ப சூப்பரா அது உயிர் வாழ்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்லோவாவே மூவ் பண்றதுனால அதுக்கு வயசான மேட்டரே அதுக்கு தெரியாது அண்ட் நமக்குமே தெரியாதுன்ற லெவல்ல தான் இருக்கும். ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியுமே அதோடைய வயசு. இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்டிங்கா ஒரு பெரிய லெவல்ல ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னா அதுக்கு இந்த ஜானத்தன் டாட்டாய்ஸ் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.